நீலம் பண்பாட்டு மையம் ஏன் இதை வந்து தொடர்ந்து நிகழ்த்துது? இப்போ தலித் ஹிஸ்டரி மந்த்தில் வெறுமனே வந்து ஒரு அரசியல் ஒரு டிஸ்கஷனாக ஒரு பாபாசாஹ் அம்பேத்கருடைய அரசியலை பற்றி பேசுறது மட்டும் இல்லாமல் ஏன் கலைகளினோட ஒரு டிஸ்கஷனை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறோம்? ஏன் கலைகளை வந்து மக்கள்கிட்ட வந்து ஸ்டேஜ் பண்ணணும்னு நினைக்கிறோம்? ஏன் வந்து பல்வேறு வடிவங்களில் நாடகம், திரை, சினிமா, மியூசிக் அண்ட் வந்து இப்போ வந்து ஃபோட்டோகிராஃபி அண்ட் வந்து பெயிண்டிங் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து ஏன் ஸ்டேஜ் பண்ண விரும்புகிறோம்? ஏன் இங்கே இருக்கிற எல்லா மீடியமும் இங்கே இருக்கிற அசமத்துவத்தை வந்து சொல்கிறதுக்கு வந்து நம்ம ஏன் வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, ஆர்ட் வந்து நம்மளோட வந்து பயங்கரமாக ரொம்ப சைக்காலஜிக்கலாக வந்து நம்ம கூட வந்து ஒர்க் ஆகுது, சைக்காலஜிக்கலாக நம்மக்கிட்ட பேசுது. அது வந்து எந்த முன் தயாரிப்பும் இல்லாமல் ஒரு 3 இமேஜை வச்சு நம்மளை அழ வைக்குது இல்லை. எதுவுமே இல்லாமல் அவங்களுக்கு நமக்கு எந்த கனெக்ஷனும் இல்லை. ஆனால் வந்து வெறும் அந்த இமேஜஸ் வச்சு மட்டுமே நம்மளை வந்து டெம்ப் பண்ண முடியுது, அவங்களோட வந்து உரையாட முடியுது, அந்த வந்து நம்மளால் தூக்கி சுமக்க முடியுது. அந்த அளவுக்கு வந்து ஆர்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வலிமை இருக்குது. அதனால தான் நீலம் பண்பாட்டு மையமும் நானும் கலையை வந்து ரொம்ப 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 என்ன சொல்கிறது, ஒரு ஒரு முக்கியமான டூலாக நான் வந்து பார்க்குறேன். கலை வந்து மக்களுக்கான ஒரு ஆயுதமாக பார்க்குறேன். மக்களை விழிப்புணர்வு அடையக்கூடிய ஒரு ஆயுதமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நிச்சயமாக நம்ம இந்த இன்னைக்கு நிகழ்த்தப்பட்ட நாடகங்கள் மூலமாக ஒரு ஒரு பெரிய ஒரு உறுதியையும் அப்புறம் ஒரு விழிப்புணர்வையும் நமக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறோம். அண்டு நீலம் பண்பாட்டு மையத்துக்கு தொடர்ந்து ஆதரவு தர்றதில் உங்களுடைய எல்லோருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள்.